தனுர் ராசி அன்பர்களே, 10ல் சூரியன் இருக்கிறது அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட பலன் வந்து இப்போது இருக்குது. இந்த மாதம் தொடங்கும் போது இப்போலேருந்து ஒரு 17 நாட்கள் உங்களுக்கு இந்த பலனானது இருக்கிறது. பயன்படுத்திக்கங்க. உங்கள் வேலையில் எவ்வளவு உயர்வை நீங்கள் அடைய முடியுன்றதை யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் வேலை சம்மந்தமாக, நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகம் சம்மந்தமாக என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஒருத்தரால் எந்த அளவுக்கு பெரிய ஒரு பதவிக்கு போக முடியும் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, படிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு பெருசு பண்ண முடியும், அந்த நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் எவ்வளோ வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களால் உங்கள் தகுதிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ பேரை வேலைக்கு சேர்த்து, எவ்வளோ கான்ட்ராக்ட் எடுத்து, டெண்டர் எடுத்து, எவ்வளோ பேரை சேர்த்து, வாடிக்கையாளர் அதிகம் பண்ணி அதை பெருசு பண்ண முடியும் அப்படின்ற வகையில் பாருங்கள். அப்படியாக உத்தியோகம், தொழில், இதில் முன்னேறத்துக்கு என்ன வாய்ப்பெல்லாம் இருக்குதுன்னு தேடுங்க, யோசிங்க, படிங்க, கற்றுக்கங்க. இந்த வாய்ப்பை விடாதீங்க. ரொம்ப சிறந்த பலன். அப்போது இந்த ஒரு 16-17 நாள் இவ்வளோ பலன் கிடைச்சிருமான்னா, இந்த 16-17 நாளில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே, அதுதான் பலனே. கட்டாயம் ஃப்யூச்சரில் அதை அடைவீங்க. அதனால் உத்தியோகத்தில், தொழிலில் முன்னேற முடியுமா அப்படின்றத பாருங்கள். ரொம்ப காலமாக சொந்த காலில் நிற்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க, நான் என்னுடைய சொந்த காலில் நிற்கணும், என்னுடைய தேவைகளை நான் பார்த்துக்கணும், என் குடும்ப தேவைகளை நான் பூர்த்தி பண்ணணும் அப்படின்றவங்க அதுக்கான முயற்சியை செய்யுங்க, பலன் கிடைக்க பெறுவீங்க. அதே போல் எனக்கு வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு நிலை வேணும், நான் வந்து ஒரு கௌரவமான நிலைக்கு போகணும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை, எல்லோரும் வந்து என்னை பார்த்து மதிக்கக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் எனக்கு வேணும். இவ்வளோ நாளாக கிடைக்கலன்னா முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து தீய பழக்கம் இருக்கிறதோ, அதை கைவிடவே முடியலையோ, அதனால தான் எல்லாத்தையும் இழக்கிறீங்களோ, அதுலேருந்து மீண்டு வர முயற்சி செய்யுங்க. தீய பழக்கன்றது ஒருத்தர் வந்து மது, புகை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இது. இன்னொன்று வந்து இந்த கேம்பிளிங், சூதாடுறது அப்படின்ற ஒரு நிலை. அதை தாண்டி இப்போது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு தீய பழக்கம் என்னென்னா, இரவு நேரத்தில் நிறைய நேரம் ஃபோன் பார்த்துட்ருக்கிறது. அது வந்து நம்முடைய உடலை அவ்வளோ கெடுக்குது. நான் விளையாட்டாக கூட சொல்லுவேன், கடவுள் வந்து நம்மளை கிரியேட் பண்ணுறாருல, மனுஷனை படைக்கிறார்ல, அப்போ செல்ஃபோன் கிடையாது. அதனால் நம்முடைய கண்களெல்லாம் அவர் வந்து ஒரு நாளில் பாதி நேரம் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கும் பாதி நேரம் இருளில் இருக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி படைச்சிருக்கார். அதனால் ஃபோனை இப்போ கண்டுபிடிச்சதுனால அந்த கண் வந்து அதுக்கேற்ற அளவுக்கு அதை பார்த்து நல்லா இருக்க போகிறது கிடையாது. அந்த கண்ணு தான் வந்து சர்வேந்திரியானாம் நேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிரதானம் சொல்லுவோம்.